ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 முட்டை ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, சின்ன சைஸில் இஞ்சி கட் பண்ணது ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதையும் இது போல் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இது கூட இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். 3 முட்டை எடுத்து நான் நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதை தோலை உரிச்சிட்டு இது போல் நம்ம பாதியாக கட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நான் 3 முட்டை கிழவா தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் 6 முட்டை 7 முட்டை எடுத்தீங்கன்னா மசாலாவோட பொருட்கள் அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை முதல்ல லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது போல் முட்டையை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த முட்டை ஃப்ரை பண்ணுற கலவை கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டுருவோம். அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. 2 புறமும் முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இது போல் 2 புறமுமே நல்லா மசாலாவில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடுசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஏன்னா இந்த முக்கியமாக இந்த கிரேவிக்கு இந்த வெங்காயம் தான் இது நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துன மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். முட்டையை ஃப்ரை பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மசாலா கலவா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிச்சிருச்சு. கொதித்து நிறம் மாறி வரும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மெதுவாக திருப்பி விட்டுடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா முட்டையில் நல்லா பிடிக்கணும். அந்தளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது போல் ஒவ்வொரு கரண்டியாக வச்சு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா மசாலா இறங்கிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான தாபா ஸ்டைலில் அருமையான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையில் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 7 நாளுக்கு 7 ராகி ரெசிபி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.